முகடன் ஸ்டாலின் அந்த முகாமிலும் போய் மனு கொடுத்திருக்கோம். அவங்களும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. தமிழக வெற்றி கழகம் சார்பாக 47வது வார்டுல பென்ஷன் லைன் குறுக்கு தெரு இருக்கு. 20 ஆண்டு காலமாக இது வரைக்கும் சாலை வசதியே இல்ல. அந்த வார்டு நிர்வாகிகளும் பகுதி நிர்வாகிகளும் 3 முறை மனு கொடுத்து இது வரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படல. 4வது முறையாக மாவட்ட செயலராக இந்த தலைமையில மனு கொடுக்க வந்திருக்கோம். நான் நேர்ல போய் பார்த்து அங்க இருக்கிற பொதுமக்களிடம் என்னென்ன குறைகள் இருக்குன்னு கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்ம மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்கள் நேர்ல போய் பார்த்தாங்களா உண்மையிலே அவங்க எல்லாம் சங்கடப்படுவாங்க. மழை பெஞ்சுனா பள்ளி குழந்தைகள் அந்த வழியா போக வாய்ப்பே இல்ல, போகவும் முடியல. அங்க கருவாட்டு மண்டி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20 கடங்க இயங்கி கொண்டிருந்தது. இங்க சேலம் மாவட்டத்துக்கு அத்தனை மக்களும் அங்கதான் போய் கருவாடு வாங்குவாங்க. ஏன்னா மெயின் ரோட்ல மக்கள் போனா வந்தா தானே அந்த கடை இயங்கும், அதுல வருமானம் வரும், கடையை வச்சு நடத்த முடியும். அப்ப எத்தனை கணக்கான பேர் இந்த கடையில பாதிச்சிருக்காங்க. ஒரு கடையை வச்ச முதலாளியா இருந்தவன் இன்னைக்கு தொழிலாளி ஆகிருக்கானா அது காரணமே இந்த நிர்வாக சீர்கேடு தான் சொல்றோம். மாசமா இருக்க தங்கச்சியை கூட்டிட்டு போனாக்க அந்த ரோடு வழியா தான் கூட்டிட்டு போகணும். இறந்துருவாங்க போல அந்த மாதிரி கேடு கட்ட நிலைமையில இருக்கு. கண்டிப்பா கழக தலைவர் இங்க வருவாரு, அப்ப கேள்வி எழுப்பாரு, இந்த நிர்வாகத்துக்கு பதில் சொல்லணும். இந்த பக்கம் யாருமே போகல, டிச்சி வசதி கிடையாது. பள்ளி குழந்தைகள் எப்படி அந்த வழியா போகும்? வேல்முருகன் தியேட்டர் பக்கத்துல சுடுகாடு இருக்கு. இறந்து போனவன் கூட நிம்மதியா அந்த ஆட்சியில் இருக்க முடியல. உண்மை போய் பாருங்க. குழந்தைகள் முதல் ஆம்புலன்ஸ்ல போற நோயாளிகள் வரை, வாகனத்தில் செல்லும் பொதுமக்கள் வரை அத்தனை பேரும் இங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க. தயவு செய்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக சாலை வசதிகள் ஏற்படுத்தி தரணும். இல்லனாக்க சேலம் மத்திய மாவட்டம் சார்பாக மிக பெரும் மாநகராட்சி முற்றுகை போராட்டம் நடத்தணும். இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.